டே விட்டுட்டாங்க. 99 வெரைட்டிஸ் தோசை தான் போகும். பைக்கில் போயிட்டு சில்லாக இருக்குது, குளிராக இருக்குன்னு நான் ஷொட்டர் போட்டு வந்துட்டேன். எதுக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா போகும்போது குளிர்ச்சுன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் ஷொட்டர் தான் போட்டு வந்தேன். எப்போவுமே ஹெச்எஸ்ஆருக்கு போகும்போது இந்த யூட்டன் கிட்ட தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இது ஆஃப்டர்நூன் டைம் இல்லையா, லஞ்சுக்காக தான் நாங்கள் இப்போ வாங்கவே போகிறோம் புதுசா. எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது, ஆனால் மழை வரல, வரும்போது தான் இருக்குது. கண்டிப்பாக வரும் எனக்கு. தேர்ட் வே காஃபி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு ஆஷா டிஃபன்ஸ். எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னால் அது ஆஷா டிஃபன்ஸ் தாங்க. மார்னிங் வந்தால் ஃபுல் சுத்தமாக இருக்கும். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்குது. சொன்ன மாதிரியே தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஃபுல் க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்யும் போலன்னு. அதே மாதிரி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆனாலும் வண்டியில் போயிட்டு தான் இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அதான் ட்ரை பண்ணலான்னு நான் ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்படியே போங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ தான் வந்திருக்கு தூரல். அதிகம் ஆச்சுன்னா நின்றுட வேண்டியதுதான். பாப்பாய், தலைப்பாக்கட்டு, மெக்டோனல்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ கட் பண்ணிப்போம் இங்கே. ஏன்னா இந்த ரோட்டில் போனோன்னா வேறு ஏரியா வரும். இந்த ஏரியாவில் போனோம் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இந்த பர்கர் கிங்கு எல்லாமே லைனாக இருக்கும். உங்கள் ஹெச்எஸ்ஆர் பார்த்தாலே வெறும் 99 வெரைட்டி தோசை மட்டும் இல்லைங்க. ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. ஜங்ஷன், நாங்கள் டீ ஷாப்பு, இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் இருக்கிறது 99 வெரைட்டி தோசாவில். 99 வெரைட்டி தோசை மெனு பார்க்குறோம். எல்லாமே டீசன்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தா எல்லாமே டபுளாக இருக்குங்க. லைவாக தோசாலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்டு பன்னீர் பட்டர் புலாவ் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ரைஸ் அதுவும் ரெடி பண்ணுறாங்க. பன்னீர் என்னென்ன வெரைட்டி சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க லைவாகவே. பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். வாசனை அப்படியே தூக்குதுங்க. ஆர்டர் கொடுத்தது வந்துச்சுங்க. பில் இதிலே பின் பண்ணி கொடுத்தாங்க. என்னென்ன சொன்னோன்னா கோபி பன்னீர் சீஸ் மசாலா தோசை, பன்னீர் சீஸ் மசாலா தோசை, தில் ஃபிஷ் மசாலா தோசை, ஸ்ப்ரிங் ஸ்பெஷல் தோசை, பன்னீர் தவா பட்டர், இதை தான் சொல்லியிருந்தோம். இங்கே வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பணும். போகும்போது ரெயின் வந்துச்சு. இப்போ வெளியில் வந்து பார்த்தா ஃபுல் சன்னியாக இருக்குங்க. பார்த்தீங்களா பன்னீர் புலாவுங்க, ரெட் கலரில் இருக்கு பார்க்க. பன்னீர் தோசைங்க. நல்லா இருக்குங்க. நிறைய மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.